சென்னைக்கு நிறைய வளர்ச்சி வேலைவாய்ப்பு கொண்டு வந்திருக்கீங்க. மற்ற ஊர்லேயும் இது மாதிரி வேலைவாய்ப்பு வளர்ச்சி இருக்கா? எங்கள் ஊரும் வளர்ந்துட்டு இருக்கா? இல்லை ஸ்பெஷலாக வந்து அவங்களுக்கு ஈரோடுக்கு வருமா, அதுதான் அவங்களோட கேள்வி. ஈரோடுக்கு டைடல் நியோ வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டியர் 1 டியர் 2 டவுன்ஸ் எதுவாக இருந்தாலும், ஏன் இன்னும் சொல்லணும்னா வில்லேஜஸ்க்குமே வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்திருக்கு திராவிட மாடல் ஆட்சி. பார்த்து செய்கிறார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். கன்னியாகுமரியில ஒரு டைடல் நியோ வருது, தூத்துக்குடியில திறந்து அது ஃபுல்லா இருக்கு, விழுப்புரத்துல ஒண்ணு திறந்திருக்கும், வேலூர்ல திறந்து ஃபுல்லா இருக்கு, திருப்பூர்ல திறந்திருக்கும், ராசிபுரத்துல திறக்கிறோம். இப்படி ஈரோட்லயும் ஒரு டைடல் நியோ பார்க் வருது. I have a question for Honorable Industry Minister. எஸ் மேம், ப்ளீஸ் கோ அஹெட். நான் ஈரோட்லேருந்து வரேன். சென்னைக்கு நிறைய வளர்ச்சி வேலைவாய்ப்பு கொண்டு வந்திருக்கீங்க. மற்ற ஊர்லேயும் இது மாதிரி வேலைவாய்ப்பு வளர்ச்சி இருக்கா? எங்கள் ஊரும் வளர்ந்துட்டு இருக்கா? ஆஹா, Fantastic question. I think it's very crucial. தமிழ்நாடு வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டேட். நீங்க இந்தியாவில் நாங்க எங்க போனாலும் ஒன்று சொல்லுவோம், தமிழ்நாட்டோட கம்பேரிசன் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்டோட பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளோட போட்டி எல்லாம் உலக நாடுகளோட தான், எஸ்பெஷலி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். I'll tell you why. And especially in தமிழ்நாடு, அதுவும் குறிப்பா திராவிட மாடல் இந்த ஆட்சியோட அடித்தளமே, the foundation on which this entire excess happens is on inclusive distributed growth. So எல்லாருக்கும் எல்லாம் பரவலாக்கப்பட்ட, அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. ஸோ முதலமைச்சர் அவர்கள் 2021 ஆட்சி பொறுப்பு ஏற்ற முதல்ல எல்லாரும், அப்போ அண்ணன் தான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா இருந்தார். ஸோ நம்ம தங்கம் தென்னரசு சொன்ன, இப்போ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அப்போ இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா இருந்தார். அப்போல இருந்தே இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் growth. இதுவரை வளர்ச்சி கிடைக்காத மற்ற இடங்களுக்கும் நீங்க வளர்ச்சியை கொண்டு போகணும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கன்னு. இப்ப இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்க போனீங்கனாலும், இப்ப லெட்ஸே மகாராஷ்டிராவுக்கு போறீங்கன்னா அங்க மும்பை, புனே, ப்ராப்ளி இன்னும் ஒரு 1-2 இடம் சொல்லலாம். இப்போ தெலுங்கானா போனீங்கன்னா ஹைதராபாத் தவிர பெருசா பெரிய ஒரு ஊர்களோட வளர்ச்சி மிகுந்த ஊர்ல சொல்ல முடியாது. கர்நாடகால பெங்களூரு, ஒரு சில பகுதி மைசூர், ப்ராபப்ளி மங்களூரு, பெட், இவ்வளவுதான் சொல்லலாம். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்க சென்னையில ஆரம்பிச்சீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட், வேலூர், கிருஷ்ணகிரி, ஹோசூர், அங்கேருந்து சேலம், ஈரோடு, அகைன் கோயம்புத்தூர், திருப்பூர், அப்படியே நான் தமிழ்நாடு முழுக்க போலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டியர் 1 டியர் 2 டவுன்ஸ் எதுவாக இருந்தாலும், ஏன் இன்னும் சொல்லணும்னா வில்லேஜஸ்க்குமே வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்திருக்கு திராவிட மாடல் ஆட்சி. இதற்கு முதற் காரணம் டிஸ்ட்ரிபியூட்டட் growth மேல நம்ம ஃபோக்கஸ். இப்போ ஈரோடுக்கே சொல்றோம் பாருங்க, நீங்க ஈரோடு வந்து ஹொசூர் அண்ட் கோவை அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார்ல இருக்கு. ஹொசூர் ஒரு பெரிய இவி ஹப்பா மாறிட்டு வருது இன்னைக்கு. கோவை அகைன் ஃபேண்டாஸ்டிக் ஹப், டெக்ஸ்டைல் ஹப்னு சொல்லுவாங்க திருப்பூர், கோவை. பட் பெரிய R&D ஹப்பாவும் பெரிய செமிகண்டக்டர் ஹப்பாவும் மாறிட்டு வருது கோவை. சோ இந்த செக்டர் ஃபுல்லாவே நீங்க தர்மபுரி அகைன் பெரிய சிப்காட் அங்க வருது, பெரிய இவி ஹப் அங்க இருக்கு ஏற்கனவே, ஓலா மாதிரி நிறுவனங்கள்லாம் அங்க இருக்கு ஏற்கனவே. இந்த செக்டர், அந்த காரிடார் முழுக்க ஈரோடு சென்ட்ரிக்கா, ஈரோடு கூட அந்த காரிடாருக்குள்ளே வரும். இதை தாண்டி டைடல் பார்க்ஸ் வந்து டைடல் பார்க் உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஐடி புரட்சி வந்ததுக்கு காரணம் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் காலத்துல 2000ல நாம ஐடி பார்க் உருவாக்கினோம், டைடல் பார்க் அப்போ உருவாக்கினோம். ஆனா டைடல் பார்க் மேஜர் சிட்டிஸ்ல இருக்குமே தவிர சின்ன டவுன்ஸுக்கு கொண்டு போனோம். அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி நோக்கம் இருக்கு இல்லையா, அதை நோக்கி சொல்றேன். இந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிக்கும் கிடைக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் சின்ன டவுன்ஸுக்குமே நம்ம டைடல் பார்க் கொண்டு போறோம். இப்போ தஞ்சாவூர்ல இதுவரை நெற்களஞ்சியம், பெரிய தொழில் வளர்ச்சி இல்ல, பெரிய ஐடி ஜாப்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா தஞ்சாவூருக்கு இன்னைக்கு கொண்டு போய் ஒரு ஐடி பார்க் அங்க தொடங்குற அன்னைக்கே துவங்கறதுக்கு முன்னாடியே ஃபுல் ஆச்சு. இப்போ நாகப்பட்டினத்துக்கு ஒன்னு அறிவிச்சிருக்கோம், கன்னியாகுமரியில ஒரு டைடல் நியோ வருது, தூத்துக்குடியில திறந்து அது ஃபுல்லா இருக்கு, விழுப்புரத்துல ஒண்ணு திறந்திருக்கும், வேலூர்ல திறந்து ஃபுல்லா இருக்கு, திருப்பூர்ல திறந்திருக்கும், ராசிபுரத்துல திறக்கிறோம். இப்படி ஈரோட்லயும் ஒரு டைடல் நியோ பார்க் வருது. சுத்தி அங்கதான் வரேன். அதனால ஈரோடுக்கும் ஒரு டைடல் நியோ பார்க் கொடுத்துருக்கோம்.
அதை தாண்டி ஒவ்வொரு பகுதிகளும் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்னென்ன எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அங்க எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்னென்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு கொடுத்தா அங்க கொண்டு வரலாம் இண்டஸ்ட்ரியை அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் இண்டஸ்ட்ரி கொடுக்குறோம். ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். டிஸ்ட்ரிபியூட்டட் குரோத்ல தமிழ்நாட்டுல இப்ப கிட்டத்தட்ட 12.25 லட்சம் கோடி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 4.5 ஆண்டுகள்ல மட்டுமே ஏறத்தாழ 12.5 lakh crores மேல முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்கு. இத நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்டா பிரித்தீங்கன்னா நார்த் தமிழ்நாடுக்கு ஆல்மோஸ்ட் 30%, சவுத் தமிழ்நாடுக்கு மிக முக்கியமாக இதுவரை தொழில் வளர்ச்சியே இல்லாத ஒரு சவுத் தமிழ்நாடுக்கு வின்ஃபாஸ்ட் மாதிரி பெருநிறுவனங்கள், டாடா சோலார் போன்ற அந்த சோலார் கிளஸ்டருக்கு ஒரு பெருநிறுவனங்கள், ஹியுண்டை ஷிப் பில்டிங் தூத்துக்குடிக்கு வந்திருக்கு. இப்படிக்கு இதெல்லாம் இல்லாம இருந்துச்சு. இன்று தூத்துக்குடி உலக தரம் வாய்ந்த ஒரு கப்பல் கட்டும் துறைமுகம் ஒரு இடமாக மாறப்போகிறது. ஆக இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் growth ஆல் ஓவர் தமிழ்நாடு கொண்டு வரதுக்கு இப்படி 30 to the west தமிழ்நாடு about 15, to the east தமிழ்நாடு about 15 and about அந்த பேலன்ஸ் வந்து சென்ட்ரல் தமிழ்நாடுல. இதெல்லாம் எதுக்கு இந்த ஸ்ப்ரெட் ஏன் இப்படி இருக்குன்னா, வெஸ்ட் தமிழ்நாடுல மோஸ்ட்லி அந்த லேண்ட் கிடைக்காத மட்டும்தான் இன்னும் பெருசா பண்ண இன்னும் பெரிய முக்கியமான நிறுவனங்கள்லாம் அங்க வரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால லேண்ட் கம்மியா கிடைக்கிறதுனால செமிகண்டக்டர் யூனிட்ஸ் மாதிரி செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், புரியுதா, செமிகண்டக்டர் யூனிட்ஸ் கொடுக்கலனா கூட செமிகண்டக்டர் செய்வதற்கான எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கோயம்புத்தூர்ல கொண்டு போய் கொடுக்கிறோம். சோ இப்படி பார்த்து செய்கிறார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். லாஸ்ட் பாயிண்ட், இவ்வளவு பெரிய வளர்ச்சி வருவதற்கு அடித்தளம் டேலண்ட், ரைட்? தமிழ்நாடு இஸ் த டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் தி நேஷன். தமிழ்நாடு இஸ் த டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் சவுத் ஏசியானே சொல்லலாம். ஏறத்தாழ 150,000 இன்ஜினியர்ஸ் கம் அவுட் ஆஃப் அவர் காலேஜஸ் எவ்ரி சிங்கிள் இயர். 150,000 இன்ஜினியர்ஸ். ஆக நம்மளோட காம்படிஷன் ஏன் அங்க உலக நாடுகளோட இருக்குன்னா, நம்மளை தாண்டி ஸ்கில்லிங் பண்றதுக்கு நம்ம நாட்டுல ஆள் இல்லை. எஸ், ஈரோடுக்கு பெரிய வளர்ச்சி வருது. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பகுதிகளுக்கும் வரலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு வருது. Thank you, ministers. Thank you so much. I think everybody's question was done. Thank you very much. அவங்க அதுல ஸ்பெஷலா வந்து அவங்களுக்கு ஈரோடுக்கு வருமா, அதுதான் அவங்களோட கேள்வியா இருந்தது. ஈரோடுக்கு டைடல் நியோ வருது. அதை தாண்டி அந்த பெருந்துறை சிப்காட்ல நிறைய திட்டங்கள், அங்க ஏற்கனவே இருந்த அந்த பொல்யூஷன் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணி அங்க ஒரு சிஇடிபி ஒரு 45 crores கொடுத்திருக்கோம். ஒரு பிளக் அண்ட் பிளே செட்டப், ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி ஒரு செட்டப், ஒரு ரெடி பெல்ட் ஃபேக்டரி செட்டப் ஒன்று 20 crores கட்டியிருக்கோம். இப்படி தொடர்ந்து நிறைய ஈரோடுக்கு வருது. ராசிபுரத்துல ஒரு பக்கத்துல இருக்கிற அங்க ஒரு டைடல் நியோவும் வருது. ஸோ அந்த பகுதிக்கு பெரிய டெவலப்மெண்ட் நிச்சயமா வருது. Thank you, ministers. Thank you so much for joining us.